Dear students, plus 2 maths, chapter 2 complex numbers, அதாவது கலப்பெண்கள், example sum வந்து 2.31, simplify, அதாவது சுருக்குக. என்ன சுருக்கு சொல்லியிருக்காங்கன்னா, first subdivision sum வந்து 1 plus I the whole power 18, second subdivision sum வந்து minus root 3 plus 3 into I the whole power 31 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 plus I the whole power 18. இதில் இப்போ 1 plus I மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். 1 plus I is equal to R into போலார் ஃபார்மில் எழுதுகிறோம். R into cos theta plus I sin theta அப்படின்னு எழுதிக்கிறோம். இதில் வந்து மாடுலஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது R equal to தான் மாடுலஸ் வேல்யூ. மாடுலஸ் ஆஃப் 1 plus I வந்துடும். which is equal to square root of real part square plus imaginary part square 1 plus 1 equal to root 2 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ ஆல்ஃபா is equal to நமக்கு tan inverse of 1 by 1 அதாவது y by xன்னு ஃபார்முலா. y வந்து இங்கே 1, எக்ஸும் வந்து 1. அப்போ tan inverse 1 by 1 வந்து tan inverse of 1ன்னு வந்துடும். pi by 4 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து நமக்கு 1 plus I அப்படின்றது நமக்கு எதில் இருக்குதுன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அதனால் நமக்கு theta is equal to alpha equal to pi by 4. அதாவது 1 plus I lies in the first quadrant. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து theta is equal to alphaன்றதுனால நமக்கு தீட்டாவோட வேல்யூ இப்போ என்னன்னு கிடச்சிருக்குன்னா pi by 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 1 plus I equal to root 2 into cos pi by 4 plus I sin pi by 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1 plus Iயில் பவர் 18 வந்து நம்ம ரைஸ் பண்ணணும். ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் பவர் 18 ரைஸ் பண்ணும்போது இந்த ரூட் 2 the whole power 18 வந்துடும். இங்கே வந்து cos pi by 4 plus I sin pi by 4 the whole power 18. இங்கே வந்து நம்ம ரூட் 2 வந்து 2 power 1 by 2ன்னு எழுதிக்கிறோம். இன்ட்டு 18 வரும். அப்போ 2 power 9 அப்படின்னு நமக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிமாவியஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா cos 18 into pi by 4 ப்ளஸ் I sin 18 into pi by 4ன்னு எழுதலாம். இங்கே 2வால் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இங்கே 2 வந்துடும், இங்கே மேலே வந்து 9 வந்துடும். ஈக்குவல் டு 2 power 9 cos 9 pi by 2 ப்ளஸ் I sin 9 pi by 2ன்னு வந்துடும். 2 power 9 into cos இது வந்து ஆங்கிள் வந்து நம்ம சிம்பிளாக வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது எப்படி எழுதுகிறோன்னா 4 pi ப்ளஸ் pi by 2 அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 8 pi ப்ளஸ் பை வரும். அதனால் 9 pi by 2 வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 4 pi ப்ளஸ் pi by 2 இங்கேயும் அதே போல் நம்ம 4 pi ப்ளஸ் pi by 2ன்னு எழுதிக்கிறோம். இது வந்து 4 piன்றது 2 கம்ப்ளீட் ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு ப்ளஸ் தீட்டானும் போது மறுபடியும் இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காசு சைனு எல்லாமே நமக்கு என்னது பாசிட்டிவ் தான். காஸ் வந்து நமக்கு வந்து காசே தான் வரும். காஸ் pi by 2 ப்ளஸ் I sin pi by 2ன்னு கிடச்சிரும். ஈக்குவல் டு 2 power 9 இன்ட்டு டூ பவர் 9 cos pi by 2 வந்து 0 ப்ளஸ் I sin pi by 2 வந்து 1 இஸ் ஈக்குவல் டு 2 power 9 இன்ட்டு I. 2 power 9 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2 power 9 வந்து 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 அதாவது 512 வரும் இன்ட்டு I. இது ஃபைனலாக இந்த ஆன்சரை நாங்கள் எழுதியிருக்கேன். செகண்ட் சப்டிவிஷன் சம் minus root 3 plus 3I the whole power 31. இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா minus root 3 plus 3I மட்டும் போலார் ஃபார்மில் எழுதுகிறோம். R into cos theta plus I sin theta. இதில் R கண்டுபிடிக்கிறோம். R equal to modulus of minus root 3 plus 3I வந்துடும். which is equal to minus root 3 the whole square plus 3 squareன்னு வரும். root of minus 3 the minus of root 3 the whole square வந்து 3 plus 3 square வந்து 9 equal to 12. இது எப்படி பிரிச்சிருக்கோன்னா 4 into 3ன்னு பிரிச்சிருக்கோம். 4க்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து 2, 3க்கு வந்து ரூட் 3ன்னு அப்படியே வச்சுக்கிறோம். இதுதான் வந்து மாடுலஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3 by minus root 3ன்னு வரும். 3யை வந்து நம்ம 3 by root 3 எப்படி இது பண்ணலான்னா இது வந்து ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். பை ரூட் 3 இது கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கணும்னா இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 மட்டும் கிடைக்கும். ஈக்குவல் டு pi by 3. இது வந்து மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 3I லைஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து தீட்டாவுக்கும் ஆல்ஃபாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா தீட்டாஸ் ஈக்குவல் டு pi மைனஸ் ஆல்ஃபா pi மைனஸ் pi by 3 அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 pi
மைனஸ் பை பை த்ரீன்னு வந்துடும் ஈக்குவல் டு 2π/3. இப்போ நம்ம இதை வந்து -√3 + 3ஐ வந்து போலார் ஃபார்மில் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 2√3 × cos 2π/3 + I sin 2π/3ன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணோம், பவர் 31 வந்து ரைஸ் பண்ணுறோம். 31 ரைஸ் பண்ணும்போது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2√3 the whole power 31 × cos 2π/3 + I sin 2π/3 the whole power 31. இங்கே டி மார்வியஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். இது அப்படியே தான் வரும். cos 31 × 2π/3 + I sin 2π/3 அப்படின்னு வந்துடும். 31 × 2π/3 இங்கே வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 62π/3 + I sin 62π/3 அப்படி வந்துடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா cos 20π + 2π/3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எழுதும்போது மறுபடியும் இங்கே வந்து ப்ளஸ் I sin 2π + 2π/3 20π + 2π/3ன்னு எழுதிக்கிறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக 10 ரொட்டேஷன்ஸ் வந்துட்டு தீட்டா வந்து எங்கே வரும்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும்போது cos 2π/3 + I sin 2π/3 ரெண்டுமே ப்ளஸ் தான். காசும் ப்ளஸ் தான், சைனும் ப்ளஸ்ஸு தான். இப்போ இதை வந்து நம்ம இந்த ஆங்கிள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பிரின்சிபல் வேல்யூ கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா π - π/3ன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் I sin π - π/3. இப்போ இது வந்து cos π - தீட்டான்னு இருக்குது. அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் காசு. காஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து நமக்கு மைனஸ், சைன் வந்து ப்ளஸ்ஸு. அதனால் -cos π/3 + I sin π/3ன்னு கிடச்சிரும். ஈக்குவல் டு 2 இந்த 2 × √3 31 வந்து அப்படியே லைனாக நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான் முன்னாடி. இன்ட்டு -1/2 இதனுடைய வேல்யூ வந்து 1/2. இங்கே மைனஸ் இருக்கனால -1/2 ப்ளஸ் sin π/3யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா √3/2. ஃபைனலாக நாங்கள் இந்த ஆன்சரை எடுத்து நான் எழுதியிருக்கேன். -√3 + 3i the whole power 31 = 2 × √3 the whole power 31 × -1/2 + I × √3/2 கொடுத்துருக்கிற ரெண்டு சம்மே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். தேங்க்யூ.